வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறையா நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசுக்கு முதல்வருக்கு வந்து நானே ஒரு கோரிக்கை கடிதம் கொடுக்கலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை வந்து கிராமப்புறங்கள்ல பாரத கோயில் அதிகமா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்றது. அதுக்காக தான் வந்து பாரத கோயிலுக்கு கட்டி கிராமப்புறங்கள் எல்லாமே அங்க வந்து மகாபாரதம் நடத்துறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அது பகவத்கீதைய வந்து பகவான் கிருஷ்ணர் எடுத்து சொன்னது. இந்துக்களின் புனித நூல். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா, பகவத்கீதைய வந்து யுனெஸ்கோல சேர்த்துனாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்கூல்ல மெட்ரிக் சிலபஸ்லலாம் கூட பாஞ்சாலி சபதம் எல்லாருமே படிச்சுட்டு தான் பசங்க தமிழ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் எல்லாம் கிளியர் பண்றாங்க தமிழ்நாட்ல. அதனால வந்துட்டு தமிழ்நாட்ல கிராமப்புறங்கள்ல வந்துட்டு மகாபாரதம் வந்து 13 நாள், 15 நாள், 19 நாள் அது நடத்துவாங்க கொடியேத்தி. அத வந்து நடத்துறத வந்து தமிழக அரசு இந்து சமயத்துறை சார்புல உறுதி செய்யணும். அது மட்டும் இல்லாத வந்து பாரத கோயில் அருகில வந்து நாடக மேடை வந்து கலைக்கூடம்னு சொல்லுவாங்க. நாடக மேடை வந்து அமையறத வந்துட்டு எம்பி ஃபண்ட், எம்எல்ஏ ஃபண்டுல வந்து அமைச்சு குடுத்து நாடகம் நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏற்கனவே வந்து அங்க கங்கணம் கட்டுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு செட் யூனிஃபார்ம் குடுங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து தமிழக அரசு பரிசீலிக்கல. ஆனா அந்த நாடகம் நடத்துறது அதாவது வந்து பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா வந்து இது பெண்கள் பாதுகாப்பு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறத பத்தி பாஞ்சாலி சபதம் அத பத்தி எல்லாமே கூட தெளிவா இருக்கு. நீங்களே எனக்கு தெரிஞ்சிருப்பீங்க. நானே சொல்லியிருக்கேன். அதனால வந்து இது கண்டிப்பா கிராமங்கள்ல நடைபெறணும். இது பகவத்கீதை இந்துக்களின் புனித நூல் அப்படின்றதுனால வந்து முக்கியமான கோரிக்கையா நான் முதல்வருக்கு குடுக்குறேன். இந்த ஒரு அப்டேட்காக தான் நம்ம சேனல்ல வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.